சார் ஓகே சார் வில்லுக்கு அப்புறம் ஹாவ் ஹாஸ் வராது, ஹேட் வராது, ஆம் வராது, ஈஸ் வராது, ஆர் வராது, வாஸ் வராது, வேர் வராது. வில்லுக்கு அப்புறம் ஹேவ் மட்டும் தான் வரும். ஓகே சார் நீங்க பாருங்க. எஸ் 10 years by end of tomorrow. நாளைக்கு முடிஞ்சதுன்னா 10 வருஷம் நான் இந்த ஊர்ல சர்வீஸ் பண்ணிருக்கேன். எழுதிட்டே இருப்பேன். இது வித்தியாசம் பண்ணிருக்கீங்களா சுமதி மேம்? இந்த வித்தியாசத்தை மட்டும் சொல்ல முடியுமா? என்ன சார்? இது என்ன வித்தியாசங்க? இங்க உள்ள 10 வருஷத்துக்கும் இங்க உள்ள 10 வருஷத்துக்கும் இங்க உள்ள 10 வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்? சார் ஃபர்ஸ்ட் இருக்கிற 10 வருஷம் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு சார். பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. செகண்ட் இருக்கிறது பாஸ்ட்லயே கண்டினியூ ஆகி முடிஞ்சிச்சு சார். இது வந்து ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்ல முடியுமா முடியாதான்னு தெரியாது. இந்த ஃபார் 10 years நாளை இப்ப பாருங்க, ஃபார் 10 yearsனா இன்னையோட முடிஞ்சிடும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆனா இது அப்படி இல்லை. நாளைக்கு வந்தா 10 வருஷம் முடியுதே தவிர 11ஆவது வருஷம் போலாம், 12ஆவது வருஷம் போலாம், 13ஆவது வருஷம் போலாம். ஆனா இது இந்த வருஷத்தோட 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கே நிப்பாட்டலாம். ஆனா இது வந்து நாளைக்கு வந்தா 10 வருஷம் முடியுது. ஆனா அதுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கும். இது வந்து 10 வருஷம் முன்னாடியே முடிஞ்சிச்சு, 14 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. ஆனா 10 வருஷமும் போயிட்டே இருந்தது. சோ இதுதான் முக்கியம். இததான் நம்ம கொண்டு வரணும். This is the thing you guys have to do it right. கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிதல் இருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் சும்மா ஒரு இது போறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறோம். அந்த கான்செப்டா அந்த வார்த்தைகள்ல கொண்டு வரும். கான்செப்ட் புரியலன்னா இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. இந்த 1 2 3 நம்பருக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. இந்த 1ல இருந்து 12 நம்பருக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அது என்னன்னு தெரியலன்னா எங்கேன்னு வருதுன்னு தெரியாது. இன்னைக்கு லாஸ்ட் 60 minutes ஏகப்பட்ட விஷயம் இந்த 12க்குள்ள பார்க்க போறோம். ஸோ இந்த 60 நிமிஷம் குரூஷியலான பீரியடு. நீங்க 9 மணிக்கு மேல நான் வந்து 1 நிமிஷம் கூட எடுக்கல. எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. நிறைய பேர் ஒர்க் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த 1 மணி நேரம் அவ்வளவு முக்கியமான ஒரு டைம். இது வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை நம்ம கட்டாயமா திருப்பி யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணாம இருக்க போறது இல்லை. பட் ரிவிஷனுக்குன்னு ஒரு பார்ட் 4 ஓப்பன். ஏன்னா இதுல உள்ள சின்ன நுவான்சஸ், சின்ன நுணுக்கங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். அவ்வளவு முக்கியம். இப்ப புவனேஸ்வரி அப்படி ஒரு கேள்வி கேட்டா அந்த நுணுக்கத்திலேருந்து வந்து ஒரு கேள்விதான். ஏன்னா அந்த கேள்வி தெரியணும், என்ன ஆன்சர்னு தெரியணும். இல்லைன்னா தப்பு பண்ணிடும். அருமையான ஒரு கேள்வி அவங்க கேட்டது. அதான் இப்ப பார்க்க போறோம். Just like that we are going to see here. Look at this. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எப்படின்னு பாருங்க. அவங்க கேட்ட கேள்வியோட பதில் தான் இந்த ரிவிஷன். இதுதான் இப்ப பாருங்க. ஐ ரைட். நான் இது வந்து நடுவுல வைக்கிறதுனால வச்சு. ஆல் ரைட், ஹியர் யூ கோ. இது அப்படியே இருக்கட்டும். இதை வச்சு நீங்க படிக்கிறது படிச்சுக்கணும். ஆல்ரைட். இப்ப பக்காவான ரிவிஷன்ல ஏகப்பட்ட புது விஷயம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அது கரெக்டா நீங்க பாக்கணும். ஐ ரைட். நம்பர் 2 என்ன வருது ஞாபகம் இருக்கா? ஐ ரைட் இல்லாட்டி இது என்ன வருது? I am writing. நல்லா பாத்துக்கோங்க. நம்பர் 3 I have written a letter. பியூட்டிஃபுல். இந்த மாதிரி ரிவிஷன் தான் உங்களுக்கு வேணும். ரிவிஷன்ல தான் எல்லாமே இருக்கு. நம்பர் 4 I have been writing a letter. அவ்வளவுதான். இது தெரிஞ்சுட்டா போதுங்க. இதை இப்படியே வச்சு அடிக்கலாம் பாருங்க. வேற எதுவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4ஐயும் நீங்க கரெக்டா உள்ளுக்கு வாங்கிட்டீங்கன்னா அடுத்து 8 ஈஸி. பாருங்க இந்த ரைட் என்ன மாறும்? Wrote. இப்ப பாருங்க 12 ஸ்ட்ரக்சரை பாக்குறோம். 5 ஃபார்ம் பார்க்கல. 5 ஃபார்ம் இப்ப பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல, சும்மா அங்க போட 5 ஃபார்ம் போட்டு வச்சுங்க. ரைட் என்ன மாறும்? அவ்வளவுதான். என்னன்னா ரோட் என்ன மாறும்? Written. எல்லாமே மாறுறது. எல்லாமே மாறுறது. எல்லாமே அவ்வளோ
அந்த மாற்றத்தை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் புரிஞ்சுக்கிறோமா? ரைட் writing, ரைட்ஸ். right, இது நம்ம 5 ஃபார்ம். 5 ஃபார்மோட இன்னைக்கு என்ன பண்ண 2 ஸ்பிளிட் 12 ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு கத்துக்கிறோம். இது பாருங்க ஸ்ட்ரக்சர் நம்பர் 1. லுக் அட் தட். 1 2 3 4 5 6 என்ன இங்க இருந்து பார்க்கலாம். 6 I was writing. was writing, சூப்பர் சூப்பர். இங்க பார்த்தே சொல்லிடலாம், இங்க பார்த்தே அடிக்கலாம். இங்க பாருங்க I had written a letter, அவ்வளவு. இங்க I had been writing a letter, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆல் ரைட். இங்க I will write a letter. I will write a letter, ஐ வில் ரைட் எ லெட்டர். நல்லா பாத்துக்கங்க. இதுல வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் கண்ணாபின்னு ரிவிஷன் பண்ணுவோம். வெவ்வேறு மாதிரி ஒரே வார்த்தை ஒரு சொல் தமிழ்ல சொல்லி சொல்லி கொண்டு வருவோம். நீங்க பாஸ் ரைட்டிங் என்னவா மாறும்? சோ பில்ல ஆரம்பிப்பீங்க. I will be writing a letter, போட்டுக்கீங்க. வாஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றது பில்லுக்கு அப்புறம் போன சொல்லி இது மாதிரி வேற கொஸ்டின் கேட்டாங்க. அதே தான் அது. பில்லுக்கு அப்புறம் வாஸ் ஈஸ் ஆர்லாம் வராது, பி தான் வரும். இந்த இடத்துல வில் பி ரைட். இந்த பிக்கு அப்புறம் நல்லா பாத்துங்க, இந்த ரைட்டிங் வந்து வருது. இங்க பாருங்க அதே மாதிரி பில்ல இறக்குவீங்க. பில்லுக்கு அப்புறம் I will have written a letter, சேஞ்ச் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஐ வந்துருக்கு, ஹீக்குள் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். பட் இதை முடிச்சிருவோம். இது ரிவிஷன் தான் இருக்கு. சப்ஜெக்ட் மாத்துறப்ப ரிவிஷன் மாறி போகும். had been writing பில்ல இறக்குங்க. Will have been writing. பில்லுக்கு அப்புறம் I have. will have been writing a letter, Writing. Beautiful beautiful. இப்ப அந்த லெட்டர் வச்சுங்க. சென்டர்ல போடுறதுனால போட்டுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். இந்த ரிவிஷன் நம்மளோட ரிவிஷன் மேஜர் பார்ட் இப்பதான் ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க எல்லாரும். இந்த ஐய வந்து ஷியா மாத்த, அவளா மாத்த. இத வந்து லெட்டரா மாத்த. அப்படியே எனக்கு சொல்லணும். அப்படியே 1 2 3 4 5 பக்காவா பண்ணிருக்கீங்க. ஷி நம்பர் 1. she writes a letter, She writes a letter. ரொம்ப முக்கியம். பார்த்தா சிம்பிளா தெரியும். இந்த இடத்துல அந்த அட்ஜஸ்ட் வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி வெர்புக்கு ஏத்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா அட்ஜஸ்ட் பண்ணணும். அது பண்றப்ப உங்க இங்கிலீஷோட லெவல ஈஸியா பிடிச்சிருவாங்க. ஆம் ரைட்டிங் என்னவா மாறும்? She is writing a letter. பியூட்டிஃபுல். ஹேவ் ரிட்டன் என்னவா மாறும்? She has written. She has பியூட்டிஃபுல். எப்படி மாறும்? she has written, written. She has been. she has She been has writing been a letter, Has been writing letter. writing a letter, ரோட் என்னவா மாறும்? She wrote a letter. மாறாது, எதுவுமே மாறாது. நம்ம பார்த்ததுதான், எல்லாம் பார்த்தது. நம்ம எதுவும் மாறாது. ஈஸ் ரைட்டிங் என்னவா மாறும்? Was writing. She was. Was right. வா. Was right. ஹேஸ் ரிட்டன் என்னவா மாறும்? Had written. She had written. she had written, மாறாது, எதுவுமே Had மாறாது. written. இங்க என்னவா மாறும்? Had been written. Had been had writing. been Had written, had been written கிடையாது. Writing. Writing. had been written வேற வந்து அது நாளைக்கு பார்க்க போறோம். கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆல் ரைட். இங்க She will write a letter. She Will will write. write a letter. now She will be writing. she will be writing. Waiting. She will be writing a letter. Letter. She will be writing a letter. She will have written. Yeah, she will have written. She have written a letter. She will have written a letter. Now கடைசி இதுதான் She will have been writing a letter. She will have been she writing a will letter. have been She will writing have a been letter, writing. நீங்க எல்லாமே தமிழ் படுத்தினாலும் பக்காவா வந்து நிற்கும்.
ஸோ இன்னும் முக்கியமான ரிவிஷனே இருக்குது. She writes, she is writing, has written, has been writing. Wrote was writing, had written, had been writing. Will write, will be writing, will have written, will have been writing. எழுதுகிறாள், எழுதி கொண்டிருக்கிறாள், எழுதி இருக்கிறாள், எழுதி கொண்டே இருக்கிறாள். எழுதினாள், எழுதி கொண்டிருந்தால், எழுதி இருந்தால், எழுதுவாள், எழுதி கொண்டிருப்பாள், எழுதி இருப்பாள். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நீங்க வந்து பக்காவா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரைட்? அகைன் இங்க எங்க வந்தது இப்ப பாத்தீங்களா? 1 2 3 4 5 பார்க்கலாமா? பொது ஃபார்மா? எஸ். பொது ஃபார்ம் 4 4 3 தேர்ட் ஃபார்ம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். 4 பெரிய ஸ்பீக்கிங் கொடுத்தாலும் இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டாதான் தப்பு இல்லாம போகும். அருமை அருமை அருமை. ரோட் 2 நம்பர் 2 4 அருமை அருமை அருமை. 3 நம்ம வரப்போற நிமிடங்கள் முக்கியமான தருணம். 4 நிறைய லிங்க் பண்ண போறோம், ரொம்ப முக்கியம். 4 will write 1 will be writing 4 will have written 3 4 will have been writing 4 நல்லா பாத்துக்கணும். இங்க என்னங்க அது 5 சார். 5 sir. வந்துதா வந்துதா வந்துச்சா? அருமை 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 அருமை. 4 இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நீங்க பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு 3 கலையா பாருங்க, ஆர்ட்டா பாருங்க, ஆர்ட்டா பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க இருந்து இங்க 4 போறோம். 4 2 2 இப்ப இந்த 2 5 ஒரே ஒரு இடத்துல வருது பாத்தீங்களா? 4 4 3 3 அருமை அருமை அருமை. 4 4 will write 1 1 1 4 4 will have written. 3 இதே டயத்துல நீங்க வந்து கம்ப்ளீட்டா எழுதி ரெக்கார்டு கையில வச்சு கொடுத்தீங்க. சூப்பர் சூப்பர். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து நீங்க ப்ராப்பரா இதை ரிவைஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. இது நான் இன்னொரு 2 3 டெக்னிக் இப்ப கொடுக்க போறோம். ஒரு பெரிய டேபிளே பில்ட் பண்றோம். பெரும் டேபிள் வந்து ரொம்ப ஈஸியா பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் தெரியும். ரைட் ரோட் ரிட்டன் ரெடி எங்க வருது? இதை வந்து லேர்ன் பண்ணியே ஆகும். லேர்ன் பண்றப்பதான் இங்க தப்பு பண்ண மாட்டோம். ஒவ்வொரு இதுவும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு. இங்க இங்க போறோம், அங்க இங்க போறோம், இதுல போறோம். சிக்னல் வேணுங்கிறாரு, டைம் இது பண்றாரு, இத்தனை ஃபார்ம் சொல்றாரு, ஸ்பிளிட் அடிக்கிறாரு. ஸோ ஸ்பிளிட்டுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம இமிடியேட்டா பார்க்க போறோம். ஃபர்தர் ரிவிஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிளிட் நம்ம பண்ண போறோம். பாருங்க, ஃபர்தர் ரிவிஷன் முன்னாடி ஒரு விஷயம் பண்ண போறோம். லெட்ஸ் டூ இட் ஹியர். லுக் அட் தட். முக்கியமான ஒரு பார்ட். இவ்வளவு நேரம் இருந்ததுக்குரிய பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. லுக் அட் திஸ். ஐ ரைட், நான் எழுதுகிறேன். ரைட்.